தராது. நீங்கள் எவ்வளவு நோன்புகள் நோற்றிருந்தாலும் நீங்கள் பசித்திருந்து தாகித்திருந்து அல்லாஹ்வுக்கு எந்த பயனும் கிடையாது. இறைவன் மனிதர்களிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் பசியோடும் தாகித்து இருந்து கொண்டு என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் இணங்கி ஹராமான செயல்களில் ஈடுபடாமல் தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடாமல் எனக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நோன்பு நோற்றிருக்கிறீர்கள். அந்த கட்டுப்பாடு, உங்கள் இறையச்சம், அந்த தக்குவா இறுதி மூச்சு வரை உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அமல்கள் செய்ய வேண்டும் என்ற முயற்சி, இந்த மாதம் நமக்கு கொடுத்த பயிற்சி, அதோடு சேர்த்து அந்த தொடர்ச்சி இறுதி மூச்சு வரை நமக்கு இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தினுடைய வெற்றி எங்க இருக்கிறது? பள்ளிவாசலில் கூடிய அதே இரவு தொழுகை கூட்டம் என்றைக்கு இந்த ரமலான் மாதத்திற்கு பிறகு வருகிறார்களோ அது இந்த சமுதாயத்தினுடைய வெற்றி. நம்முடைய வெற்றி, நம்முடைய தனி மனித வெற்றி என்பது எப்படி ஐவேளை தொழுகையில் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிற்கு நாம் சென்றோமோ, இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வை தேடினோமோ, அப்ப இந்த ரமலான் மாதம் முடிந்துவிட்டு அல்லாஹ் காணாமல் போய்விடுவானா? அதே பள்ளிவாசலிற்கு அந்த கூட்டம் வருவதில்லையே. ரமலானில் நாம் அல்லாஹ் பார்க்கிறான், அந்த இறையச்சம், அந்த பயம், இறைவன் பார்க்கிறான், அதனால் தண்ணி குடிக்க கூடாது, யாரும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நாம் தெரியாமல் கூட எதையும் செய்துவிடக் கூடாது என்ற பயம். அப்ப மற்ற நேரத்தில் அல்லாஹ் பார்க்க மாட்டானா? எல்லா நேரங்களிலும் ஒரே இறைவன் தானே நம்மை பார்த்து கொண்டும் கண்காணித்துக் கொண்டும் இருக்கிறார். அப்ப அந்த இறையச்சம் பெருநாளோடு முடிந்துவிடக் கூடாது. நம்முடைய வெற்றியும் எதில் இருக்கிறது? இந்த ரமலான் மாதத்தில் அமல்கள் செய்தோமோ, அல்லாஹ்வை நெருங்கினோமோ, அதே போன்று நாம் இறுதி மூச்சு வரை அந்த ரமலான் நம்மை பயன்படுத்த வேண்டும். அடுத்த வருட ரமலான் மாதத்தை நாம் அடைவோமா என்று நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கும். அடுத்த ரமலான் மாதத்தில் நான் இருப்பேனா என்ற ஒரு சந்தேகம் எனக்கும் இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம்தான். இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், வாய்ப்பு என்று நாம் இதை கருதலாம். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த சமுதாயத்திற்கு எத்தனையோ சமுதாயங்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்களோ, முன்னோர்களுக்கு எல்லாருக்கும் நோன்பு கடமையாக்கி இருக்கிறானோ, குத்திபா அலைக்கும் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், எப்படி உங்கள் முன்னோர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் கடைசியாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான், இந்த நோன்பு உங்கள் இறை அச்சத்தை மேம்படுத்த வேண்டும் என்று இறைவன் நமக்கு வலியுறுத்துகிறார். ஒரு செய்தி, இந்த வாலி வசூல் அல்லாஹ்வுடைய கிருபையால நம்முடைய பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக வசூல் செய்கிறார்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து உதவுங்க. அப்ப அந்த இறை அச்சத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் அனைவருக்கும் மிகப்பெரிய பாடத்தை நடத்துகிறார்கள். அந்த பாடத்தில் இந்த இறை அச்சம் என்று ஒன்றுதான் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் உலகத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது. இறை அச்சம் என்று சொன்னால் அதற்கு விளக்கம் என்ன? பாதுகாத்தல் என்று பொருள் தருகிறார்கள். இந்த உலகத்தில் வரக்கூடிய கேடுகளிலிருந்து, பாவங்களிலிருந்து, வெட்கக்கேடான, மானக்கேடான, அசிங்கமான விஷயங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கக்கூடிய இந்த இறை அச்சம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பயம், அந்த ஒரு பயம் இருந்தால் இந்த உலகத்தில் நாம் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த உலகத்தில் வீரம், மானம், சுய மரியாதை, கண்ணியமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை எதனால் கிடைக்கிறது? இந்த இறை அச்சத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேல ஒரு மனிதரை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது, அந்த மனிதர் ஒருவரிடத்தில் கடன் கேட்கிறார். ஒரு 1000 பொற்காசுகளை கொடுங்கள் என்று கடன் கேட்கிறார். அந்த மனிதர் கேட்கிறார், நீங்கள் யாரை சாட்சியாக வைத்திருக்கிறீர்கள்?
உங்களுக்கு கடன் கொடுப்பதாக இருந்தால் சாட்சி யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சொல்லிவிடுகிறார், இன்ன தவணையில் நான் உங்கள் கடனை அடைத்து விடுகிறேன், அல்லாஹ்வே சாட்சியாக வைக்கிறேன் என்று அவர் சொல்லிவிடுகிறார். அவர் அவருடைய நாட்டிற்கு சென்று விட்டார். சென்ற பிறகு அந்த கடனுடைய தவணை வருகிறது. ஆனால் அவரால் அந்த கடனை கொண்டு வந்து அவரிடத்தில் ஒப்படைக்க முடியாத ஒரு சூழலில் அந்த மனிதர் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் மனத்தில் ஏதோ ஒரு விதமான உறுத்தல், பயம் ஏற்படுகிறது. ஆஹா, அல்லாஹ்வை சாட்சியாக நாம் கொடுத்திருக்கிறோம், அல்லாஹ்வை சாட்சியாக நாம் வைத்திருக்கிறோம், கடனை கொடுக்க முடியாத சூழலில் இருக்கிறோமே என்ற பயம், கவலை அந்த மனிதனுடைய மனதை உறுத்த ஆரம்பிக்கிறது. உடனே அந்த மனிதர் என்ன செய்கிறார், கடற்கரை ஓரத்திற்கு சென்று ஒரு மரக்கட்டையை எடுக்கிறார். எடுத்து தன்னுடைய கடிதத்தையும் அங்க இருக்கக்கூடிய அவர் வாங்கிய அந்த பொருளாதாரத்தையும் அந்த கடலில் கட்டைகளில் கட்டி விட்டு விடுகிறார். இது சிறிது காலத்திற்கு பிறகு அப்படியே யார் கடனை வாங்கினார்களோ அந்த மனிதரிடத்திலேயே இந்த பொருள் சென்று விடுகிறது. நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த கடன் வாங்கிய நபர் அவரை சந்திக்கிறார். சந்திக்கக்கூடிய வேளையில் இந்த மாதிரி உங்களுக்கு கடன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது, இப்படி அவர்கிட்ட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கடன் கொடுத்த நபர் என்ன சொல்லிக் கொள்கிறார், உங்கள் கடன் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது, அவர் நினைத்திருந்தால் அதை மறைத்திருக்கலாம், வரவில்லை என்று சொல்லியிருக்கலாம், அவர் நினைத்திருந்தால் உங்கள் பொருளாதாரம் வரவில்லை என்று சொல்லி அவர் திரும்ப பொருளாதாரத்தை வாங்கியிருக்கலாம், ஆனால் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய கடன் என்னிடத்தில் வந்து விட்டது என்று அந்த இடத்தில் சொல்லிவிடுகிறார். இரண்டு பேருக்குமே இருந்தது ஒன்றே ஒன்றுதான், அந்த இறை அச்சம், அந்த பயம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் யார் பார்க்காவிட்டாலும் படைத்த இறைவன் என்னோடு இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நாம் வணக்க வழிபாடுகளை செய்தோமோ அதே இறைவன் தான் இன்றைக்கும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அதே வணக்க வழிபாடுகளில் நாம் வாழ்நாள் முழுவதும் நீடித்து நிலைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் இந்த இறையச்சத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, இந்த இறையச்சம் என்ற ஒன்று நம்மிடத்தில் இருந்தால் போதும், ஈமான் வலுப்பெறும். ஈமான் வலுப்பெற்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில், அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் நாம் உறுதிமிக்கவர்களாக இருப்போம். அப்படி உறுதிமிக்கவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் நாம் வெற்றியாளர்கள், இந்த உலகத்தில் நாம் அழகானவர்கள் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோமா இல்லையா, இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு நாம் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு காரணத்திற்காக பல இடங்களில் நாம் பல சிரமங்களை பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் ஆட்சியாளர்களாலும் அரசாங்கத்தினாலும் நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு பின்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது, சிரமப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆட்சியாளர்களையும் பதவியில் இருப்பவர்களையும் குறை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. சமீபமாக ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். சென்ற ஆண்டு அந்த குஜராத்திலே ஒரு இஸ்லாமிய பள்ளிவாசலில் தொழ வைக்கக்கூடிய, அங்கு மோதினாராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் RSS ஊர்வலம் வரக்கூடிய அந்த ஒரு நேரத்திலே, பாஜக அரசாங்கம் ஊர்வலம் வரக்கூடிய அந்த நேரத்திலே ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷம் எழுப்புகிறார்கள். அப்படி எழுப்புகின்ற பொழுது இந்த மனிதர் தொழுகைக்கு இடையூறு செய்கிறார்கள் என்று வெளியில் சென்று அவர் பார்க்க போகிறார். போன மனிதரை திரும்ப காணவில்லை. என்னன்னு பார்த்தா உடலெல்லாம் தனித்தனியாக வெட்டி ரோட்டில் கிடக்கிறது. இப்படி இஸ்லாத்தை ஏற்ற ஒரு காரணத்திற்காக பல மக்கள், பல அரசாங்கத்தாலும் அரசியல்வாதிகளாலும் கொடுங்கோல் ஆட்சியாளர்களாலும் நாம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்திலும் கூட பல இடங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தெரிவது கிடையாது. என்ன காரணம்? இஸ்லாமிய மக்கள் என்றைக்கு இறை அச்சத்தை அடகு வைத்தார்களோ, ஈமானை அடகு வைத்தார்களோ, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வேதங்களை இட்டு இறங்கினார்களோ அன்றைக்கு ஆரம்பித்தது இந்த பிரச்சனை. இறை அச்சம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம்.
ஈமானோடு வாழ வேண்டும். உறுதியான வாழ்க்கையில் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை உங்களுக்கு வீரத்தை கற்றுத்தரும். உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியை கற்றுத்தரும். எல்லா வகையிலும் இந்த இறையச்சம் நமக்கு வழிகாட்டுகிறது. இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் வட்டியை தடை செய்திருக்கிறது. என்ன காரணம்? வட்டியினால் இன்றைக்கு பல குடும்பங்கள் சீரழிந்து சின்ன பின்னமாக தற்கொலை செய்து கொண்டார்கள். பார்க்கிறோமா இல்லையா செய்திகளில? அல்லாஹ் எதற்காக தடை செய்தார்? இந்த வட்டி என்பது சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேடு. ஆனால் அதில் மும்முரமாக அந்த வட்டியை வாங்கக்கூடிய அந்த பேங்குகளில் வங்கிகளில் உட்கார்ந்து அந்த வட்டிக்கு கையெழுத்து போடக்கூடிய சமுதாயம் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் தான் அதிகமாக இருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லை? இடஒதுக்கீடு என்று சொல்லி பல போராட்டத்திற்கு அரசாங்கத்திடம் இருந்து முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம். ஆனால் அந்த இடஒதுக்கீடு மூலம் வேலைக்கு சென்ற இஸ்லாமியர்கள் இன்றைக்கு இந்த மக்களுக்கு நன்மையை செய்கிறார்களா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்கள் இன்றைக்கு மது அருந்தாமல் இருக்கிறார்களா? இஸ்லாத்தில் நாம் மது குடிக்க கூடாது, அது ஹராம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை செய்திருக்கிறார் என்ற நோக்கத்தோடு அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அது ஹராம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தார்களில் ஒருவர் தானே அந்த மது அறிந்து விட்டு ரோட்டில் உளுந்து கிடக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கிய அனைத்து விஷயங்களையும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் தான் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இறை அச்சம் நம்மிடத்தில் இல்லை. இறை அச்சம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. நஷ்டவாளிகள் இன்றைக்கும் நாளை மறுமையும் சரி, நஷ்டவாளிகள் நாம் தான் என்பதே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இறைவன் எதற்காக இந்த இறை அச்சத்தை பற்றி நமக்கு இவ்வளவு போதனை செய்கிறான்? ஒற்றை விஷயம்தான், இந்த இஸ்லாமிய சமுதாயம் எனக்கு கட்டுப்பட்டு பயந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு வார்த்தை உள்ளத்தில் நமக்கு பதிந்து விட்டால் இந்த உலகத்தில் அரசாங்கத்துக்கு, ஆட்சியாளர்களுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு நாம் பயப்படுவோமா? ஒரு காலம் பயப்பட மாட்டோம். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் தண்டிப்பான் என்ற அந்த பயம் இருந்துச்சு என்று சொன்னால் நாம் தவறு செய்வோமா? செய்ய மாட்டோம். சின்ன வயசுல இருந்து நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி வளர்ப்பார்கள், அல்லாஹ் நரகத்துக்கு போட்டுருவான் சொல்லி வளர்ப்பார்கள். ஆனால் உள்ளத்தில் அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்திருக்கிறோமா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே இறை அச்சத்தை போதித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறுவன் கீழே விழுந்து கிடந்த அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்ட போது அல்லாஹுவின் தூதர் தன் வாய்க்குள் கையை விட்டு பேரிச்சம்பழத்தை எடுத்து கீழே போட்டார்கள். இது அமானிதமானது. எப்படி வளர்த்திருக்கிறார்கள் இறை அச்சம். அப்படிப்பட்ட இறை அச்சத்தில் நாம் வாழ வேண்டும். அந்த இறை அச்சம் நம்மை ஹராமான வழிகளில் இருந்து, கேடுகட்ட வழிகளிலிருந்து நம்மை காப்பாற்றும். நாம் இறை அச்சத்தோடு இருப்பதனால் அதற்கும் இறைவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம் இறையச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஹராமான பொருளாதாரங்கள் நாம் சம்பாதிக்க மாட்டோம், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். இந்த இறை அச்சம் நம்மிடத்தில் இருந்துச்சு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ் மட்டும் நம்முடைய உள்ளத்தில் இருந்தான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பேராசை வராது, கோபம் வராது. இறைவன் நம்ம உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது பயம் வராது. அப்ப நாம் என்ன செய்வோம்? இந்த உலகத்தில் இறைவன் எதை வழங்கியிருக்கிறானோ அதை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வோம். அப்படித்தான் இந்த ரமலான் மாதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இது வெறுமனையே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி தான். ஆனால் அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்ப இறை அச்சம்தான் இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தின் மிக முக்கியமான விஷயம், அடித்தளமாக இருக்கிறது. ஈமானுக்கு போடக்கூடிய முக்கிய விதைதான் இந்த இறை அச்சம். அப்ப அந்த இறை அச்சத்தில் நாம் கோட்டை விட்டுவிடக் கூடாது. இறை அச்சத்தில் என்றைக்கு அந்த சமுதாயம் சருகுகிறதோ, நாம் இறை அச்சத்தில் என்றைக்கு நாம் கொஞ்சம் கீழே வந்து விட்டாலும் கூட அதில் பாதிப்பு நமக்கு தான். இந்த சமுதாயம் இந்த உலகத்தில் எத்தனை கோட்பாடுகளை கொண்ட, மதங்களை கொண்ட பல மக்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு மதத்திலும் கோட்பாடிலும் சொல்லப்படாத அறிவுரைகள், போதனைகள், இந்த மக்களை நேசித்து
சொல்லப்படக்கூடிய ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அப்ப அந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் முழுமையாக அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். யார் தனிநபரால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கமும் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹுல்லதி ஹலகக்கும், உங்களையும் என்னையும் படைத்தானே, சும்மா ரசகக்கும், உங்களுக்கும் எனக்கும் உணவு தந்து இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறானே, சும்மா யோய்க்கும் சும்மா யுமைத்துக்கும், அவன்தான் நம்மை மரணிக்கவும் வைக்கிறான், அவன் நாம் திரும்ப செல்ல இருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட இறைவனுடைய மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இருந்தால் நம்மை படைத்து பரிபாலித்த அந்த இறைவனிடம் நாம் நன்றி உள்ள சமுதாயமாக இருக்க வேண்டும். அந்த இறைவனை இறை அச்சத்தோடு நாம் நெருங்க வேண்டும். எந்த இறைவனிடம் தொழுகையில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அந்த உணர்வோடு நாம் தொழுக வேண்டும். நம்முடைய நோன்பு, நம்முடைய தொழுகை, நம்முடைய பிரார்த்தனை, இதுவெல்லாம் நோன்புக்காக, நோன்பு வைத்திருந்த காரணத்திற்காக செய்யக்கூடாது. நான் பேசுகின்ற என்னுடைய இறைவனிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தொழுகையில் வந்த தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓதுகின்ற நம்முடைய சிந்தனை வேற எங்கும் சென்று விடக்கூடாது. அப்பதான் சைத்தானுடைய மிகப்பெரிய சகாப்தமே அங்கதான் நடக்கும். கடையை போட்டு வந்தோமே, கடையை பூட்டணுமான்னு தெரியாது, வீட்டை போட்டதுமே, குழம்ப அடுப்புல வச்சுமே அது ஆஃப் பண்ணமான்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய சிந்தனைகள் சிதறக்கூடாது. இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். தொழுகையை படைத்த ரப்போடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தாயோடும் தந்தையோடும் இல்ல, உங்களையும் என்னையும் மட்டுமல்ல, உலகத்தையே படைத்து இந்த பிரபஞ்சத்தையே படைத்து அந்த வல்லமை கொண்ட அல்லாஹ்வோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படி பேசுகின்ற பொழுது இரையச்சம் நமக்கு அதிகமாகும். தொழுகையில் நினைத்து பாருங்கள், அல்லாஹ்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு முன்னால் இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பயம், அந்த உணர்வு, நாம் அந்த உணர்வோடு நம்முடைய அமல்களை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது இந்த உலகத்தை இன்னும் அதிகமான இரையச்சம் நமக்கு பலப்படுத்தும். ஈமானில் உறுதியுள்ள மக்களாக நாம் இருப்போம். அப்படி ஈமானில் உறுதியுள்ள மக்களாக இருந்தால் இந்த உலகத்தில் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய இஸ்லாத்தில் மட்டும்தான், இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் எது வாழ்க்கை, இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது வாழ்க்கை என்று சொல்லவே முடியாது. ஒரு ஆணை எடுத்துக்கங்க, காலையில வேலைக்கு போவாரு, சாயந்தரம் வருவாரு, தூங்குவாரு, காலையில் அடுத்த நாள் வேலைக்கு போவாரு. வாழ்க்கையில நிம்மதி இல்லை. பல கோடி கணக்கான காசுகள் இருந்தாலும், லட்சக்கணக்கான காசுகள் நம்மகிட்ட இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்கிறார் என்று யார்ட்டு கேட்டாலும் செய்வாங்க, ஒரு கால நிம்மதி என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை கற்றுத்தரவில்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதித்தாலும், ஒரு மாதத்திற்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதித்தாலும், இறைவனுடைய ரஹ்மத் இருந்தால் அந்த பொருளாதாரத்தை இறை அச்சத்தோடு நீங்கள்